அடுத்து இன்னொரு விஷயம், இப்ப இந்த நீங்க சொல்றீங்களா இந்த இலங்கையில் உள்ள அமைப்புகள் இந்த இங்கிலீஷ் எழுத்துல வர அந்த அந்த டிஜின்னு வருது. இப்ப இவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் வந்து குர்ஆனுக்கு ஹதீஸ் வந்து முரண்பட்டா ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்றீங்க தானே? மௌலவி பிஜே மூளைக்கு அந்த ஹதீஸ் முரண்பட்டாலா அல்லது குர்ஆனுக்கு முரண்பட்டாலா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு உண்மையாக வேற எந்த மழுப்பலும் இல்லாம நேரடியா பதில் சொல்லணும். பதில் சொன்னீங்கன்னா நான் நீங்க ரைட், நீங்க ஒரு நல்ல சிந்தனையோட இருக்கீங்கன்னா ஒத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா நீங்க பிஜேயை காப்பி பேஸ்ட் பண்ற காப்பி பேஸ்ட் அமைப்புடன் மௌலவி பிஜே மறுக்காத ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுது நீங்க மறுத்த ஒரு ஹதீஸை சொல்லுங்க. நாளைக்கு நாங்க விவாதம் செய்யும், அதே இடத்துல ஒப்பந்தம் போடும், அதே இடத்துல விவாதம் செய்யும், அதே இடத்துல விவாதம் எந்த லேப்டாப் கம்பி அது ஒண்ணும் தெரியல, நேரடியா பேசுவோம் அதே இடத்துல நாளைக்கு விவாதம் செய்யும் இன்ஷா அல்லாஹ். சொல்ல மாட்டேங்க ஒரு ஹதீஸ் உங்கள்கிட்ட இல்ல, ஒரு ஹதீஸ் நாளைக்கு அதே இடத்துல நம்ம டைமே தேவையில்லை, நாளைக்கு அதே இடத்துல ஹதீஸ் அந்த டாபிக் எடுத்து பேசுவோம். பிஜே மறுக்காத ஹதீஸை இந்த இலங்கையில இருக்கிற சிடிஜே மறுத்திருக்கிறது, இந்த ஹதீஸ் மறுத்து, ஆனா பிஜே மறுக்க இல்ல, நாங்க மறுத்திருக்கிறோம், அந்த நிபந்தனையோடு நாங்க மறுத்திருக்கிறோம். ஒரு ஹதீஸை காட்டுங்க, நீங்க உண்மையான ஆய்வாளர் ஒருத்தர் இருந்தா ஒரு ஹதீஸை நாங்க மறுத்திருக்கிறோம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுது. இப்ப நாளைக்கு நாளண்டு அவர் மறுக்கத்தான் போறாரு, நாளைக்கு நாளண்டு அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமை ஒவ்வொரு ஞாயிறு நேரலையிலும் அவர் மறுக்கத்தான் போறாரு. அப்ப மறுத்த உடனே இந்த ஆய்வு எங்களுக்கு சரியாகப்படுகிறது, இந்த ஆய்வு எங்களுக்கு சரியாகப்படுகிறதுன்னு நீங்க கண்மூடித்தனமான தக்லீதுக்குள்ள இருக்காம நீங்க ஒரு ஹதீஸை மறுத்து காட்டுங்க. நீங்களும் ஆம்பளை தானே, நீங்களும் அறிஞர் தானே, நீங்களும் ஆம்பளை, நீங்க அறிஞர் தானே, மறுத்து காட்டுங்க. ஏன் அவர் மறுக்கும் வரைக்கும் நாங்க பொத்திக்கிட்டீங்க? அவரு கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவு சாப்பிடலாம், பேர்த்டே கேக் திங்கலாம், நாங்க ஆய்வு. அப்ப இது வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப உங்களோட அறிவு, உங்களோட ஆய்வு, உங்களோட கொள்கை, நீங்க பிஜே என்ற மனிதனுடைய புத்திக்குள்ள உங்களோட மார்க்கத்தை அடகு வச்சு போட்டு நீங்க இயங்குறீங்களா, அல்லது நாங்க ஆய்வு செய்யறோம்? நீங்க என்ன ஆய்வு செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க, என்ன ஆய்வு செஞ்சிருக்கீங்க? அஜ்மீர் மௌலவி உங்களுக்கு தான் கேட்கிறேன், உண்மையான ஒரு ஆம்பளை ஒரு அறிஞரா இருந்தா சொல்லுங்க, நாங்க இதோ மறுத்திருக்கிறோம், அல்லது சிடிஜே நாங்க இதை மறுத்திருக்கிறோம், இந்த ஹதீஸை மறுத்து, ஆனா பிஜே மறுக்கவில்லை, சொல்லி காட்டுங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் அவரை பின்பற்றத்தை விடுவீங்க, அவர் அடுத்த லைவ்ல போட்டு அந்த ஹதீஸை போட்டு தாறுமாற விளக்கம் கொடுத்து உங்களை ரிஜெக்ட் பண்ணி விடுவாரு. நீங்க அதுக்கு இன்னொரு அதுல ஒரு இன்னொரு 2 அமைப்பா இன்னொரு டிஜே உருவா